இன்னைக்கு நம்ம வீடியோவில் 5 கொடூரமான நாய்களை தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாய்கள் வந்து சில நாடுகளில் வந்து தடையும் செஞ்சுருக்காங்களாம். அதை பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். வீட்டில் நாய் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அதே சில வீட்டில் இந்த நாய்களை வளர்க்கக்கூடாது, இது வீட்டில் வளர்த்த ரொம்ப ஆபத்தானது, அது மாதிரின்ற நாய்களை பார்ப்போம். நம்ம லிஸ்ட்டில் 5வது வர நாய் பேர் தான் ராட் வில்லியர்ஸ். இது வந்து சின்ன வயசில் பார்க்க சாதாரணமாக தான் இருக்கும், வளர வளர ரொம்ப பயங்கரமாக ஆகிடும். இதை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது, இது ஃபேமிலி டாக்ஸுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகை நாய்கள் வந்து வளர்க்குற ஓனர்ஸே கடிக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்கான். இந்த வகை நாய்களுக்கு அடிக்கடி கோபம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குமா, இதுக்கு கரெக்டான ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா. இந்த ராட் வில்லியர்ஸ்ன்ற வகை நாய்கள் வந்து கடித்து 45 பேருக்கும் மேலே அவங்க இறந்து போயிருக்காங்களாம். நம்ம லிஸ்ட்டில் 4வதாக பார்க்க போகிற நாய் பேர் தான் டாபர்மேன். டாபர்மேன் பார்க்க இயல்பாகவே கொஞ்சம் ஹைட்டு தூக்குன மாதிரி தான் இருக்கும், அதாவது ஹீல்ஸ் செப்பல் போட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த டாக் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான டாக், ஸ்ட்ராங்கான டாக். இதுக்குன்னு ஒரு சென்சிட்டிவ் சவுண்ட் இருக்குது. இதுக்கு வால் வந்து குட்டியாக இருக்கும், மற்ற நாய் மாதிரி பெருசாக இருக்காது. இது ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக டாக். இது போலீஸில் ரெக்கமெண்டும் பண்ணுவாங்க. இந்த டாபர்மேன் வகை நாயை சேர்ந்ததில் 28 இன்ச் ஹைட் இருக்குமா ஆவரேஜாகவே. இதோட வெயிட் வந்து 100 பவுண்ட் அளவு இருக்குமா. இந்த மாதிரி டாபர்மேன் நாய் வகைகள் வந்து பணக்கார வீட்டில் வச்சுருப்பாங்களா, ஏன்னா இது அலர்ட் பண்ணிகிட்டே இருக்குமா. நம்ம லிஸ்ட்டில் 3வதாக பார்க்க போகிற நாய் பார்த்து அலாஸ்கன் மாலுமேட். இந்த அலாஸ்கன் நாயை பார்க்க சிபேரியன் அலாஸ்கன் மாதிரி தான் இருக்குமா, அப்புறம் அஸ்கி நாய் மாதிரி தான் இருக்குமா. ஆனால் இது அதோட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நாய். இதை வளர்க்குறவங்கலாம் சொல்லுவாங்களாம் இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நாய், இது வந்து எல்லாருக்கிட்டையும் சுலபமாக பழகிடணும். ஆனால் இது உண்மையில ஒரு கொடூரமான நாய். இந்த நாய் வகையை வந்து அதிகமாக இந்த பனி மூட்டுற இடத்துல வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்களாம், அதாவது வண்டி இழுத்துட்டு போகிறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. இது வரைக்கும் இந்த நாய் எக்கச்சக்கமான பேரை கடிச்சு வச்சிருக்கான், இதுக்கு கணக்கே போட முடியலையா. இந்த நாய் வகையை வேட்டையாடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இதோட நார்மல் பிஹேவியரை பார்த்தாலே ரொம்ப வைலண்ட்டாக தான் இருக்குமா. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா சுமார் 50 கிலோ இருக்கும். இதுகிட்ட பழகிறதே ரொம்ப ரிஸ்கியானது தான் சொல்கிறாங்க. 2வதாக பார்க்க போகிற நாய் பேர் தான் தி கிரேட் டேன். இந்த கிரேட் டேன்ற நாய் வகையும் ரொம்ப எமோஷ்னலான நாயா, ரொம்ப சென்சிட்டிவான நாயா, எதுக்கும் கரெக்டான ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே வரணுமா. இதோட பாடி வெயிட் அண்ட் ஹைட்டை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான தெரியுமா. இது பார்க்க சாதாரணமாக தான் இருக்குமா, ஆனால் இது ரொம்ப பயங்கரமான நாய். இதுக்கு சின்ன வயசுலேயே ட்ரைனிங் கரெக்டாக கொடுக்கணுமா, அப்படி இல்லைன்னா இது பெரிய வயசில் ரொம்ப ஆபத்து. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற நாய் வகை பேர் தான் அமெரிக்கன் பிட்புல் டெரியர். இந்த வகை நாய் தான் ரொம்ப டேஞ்சரஸான நாய். இதை வந்து நிறைய கண்ட்ரியில் தடை பண்ணி வச்சுருக்காங்களாம். இந்த வகை நாய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் ஷார்ட் ஹேர்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஞ்சரஸான தான் இந்த வகை நாய். இந்த வகை நாய் வந்து சீக்கிரமாக சோர்ந்தே போவதான், இது வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் கான்ஃபிடென்ஸாகவும் இருக்குமா. இந்த வகை நாய் வந்து நிறைய வேலை செய்யுமா, இது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்குமா. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குமா. ஒரு குட்டி சர்வே என்ன சொல்லுதுன்னா 2005லேருந்து 2017 வரைக்கும் எடுத்த சர்வேல இந்த நாய் வகை வந்து 433 பேரை வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். இதில் வந்து இறந்தவங்க வந்து 284 பேர் இறந்துருக்காங்களாம். இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான நாய். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வளர கட்டுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை.